பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து தொடர்ந்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விலையேற பெற்றவைகள் அப்படின்ற தலைப்புல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, விலையேற பெற்றவைகள். ஆமென். இந்த உலகத்தில் நாம் மனிதர்களாக இருப்பதனால அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, விலையேற பெற்ற காரியங்களாக எண்ணுவது உண்டு. உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு எதை விலையேற பெற்றதான் அதிகமாக பார்க்குறோன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நகைகள், கோல்டு. ஒரு தங்கத்தை விலையேற பெற்ற ஒரு பொருளாக என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் வேறு எந்த ஒரு நீங்கள் காரியத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், ஒரு வீடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஐயோ எவ்வளோ விலை உயர்ந்து தெரியுமா? சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூ சொல்லுவாங்க, காஸ்ட்லியான ஷூ நாம் போட்டுட்டு இருக்கிறது தெரியுமா, விலை உயர்ந்த ஷூ. சில நேரத்தில் அந்த ஷர்ட்டை மாற்றி அயன் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதாவது சரியாக துவைக்கலை, இல்லை அதில் ஏதாவது கரை வந்துருச்சுன்னா உனக்கு என்ன தெரியும் அந்த ஷர்ட்டை பற்றி? அது பிராண்டட் ஷர்ட்டு, 2000 ரூபா ஷர்ட்டு, 3000 ரூபா ஷர்ட்டை இப்படி கெடுத்து வச்சிருக்கிறீங்களே, 3000 ரூபா புடவையை இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களே, 10,000 புடவை, 40,000 புடவை, 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கெல்லாம் புடவை இருக்கான் பாருங்க. அவ்வளோ விலை உயர்ந்த இந்த புடவைய இப்படி ஓரமா இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்களே. இப்போ சில வீடுகளில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவர்கள் ஒரு டிவியா இருக்கலாம், ஒரு வாஷிங் மிஷினா இருக்கலாம். அந்த வாஷிங் மிஷினுடைய விலை தெரியுமா? 40,000. அதை போட்டு அமுக்க தெரியாம உடைச்சி வைக்காத. சில வீடுகளில் அம்மாங்க சொல்லுவாங்க, தாய்மாருங்க என்ன சொல்லுவாங்க, அந்த குக்கரை ஆப்ரேட் பண்ண தெரியாமல் ஏதாவது பண்ணி வச்சாங்க, இல்லை சிலிண்டரு இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஏதாவது பண்ணி வச்சாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும் அந்த குக்கரை பற்றி? அந்த குக்கரை திரும்ப ரெடி பண்ணி அதில் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது வந்து எவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொருள் தெரியுமா? திரும்ப இதை வாங்கணும்னா திரும்ப 4,000 வைக்கணும், 7,000 வைக்கணும். நல்ல தரமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அநேக உலக பிரகாரமான பொருட்களை விலை உயர்ந்தவை என்று சொல்லுகிறோம். நான் கூட அநேக நேரத்தில் சொல்வது உண்டு. இந்த சபையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிள்ளைங்க இந்த மைக்கு, பிஏ சிஸ்டம், கீபோர்ட்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், தம்பி இங்கே பாருங்கப்பா, ஜாக்கிரதையாக என்ன பண்ணுங்க, இந்த மைக்கை போடுங்க. யாராவது ஒரு ஆளாக தான் இருக்கணும், எல்லாரையும் பக்கத்தில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மைக்குமே விலை உயர்ந்தது. ஒரு கீபோர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விலை உயர்ந்தது. அதிக பணம் கொடுத்து என்ன பண்ணுறோம், வாங்குறோம். ஒரு நல்ல மைக் வேணும், தொண்டை வலி இல்லாமல், தொண்டை இந்த த்ரோட் அஃபெக்ட் ஆகாமல், எவ்வளோ கத்தி பேசினாலும், எவ்வளவு சத்தம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் இந்த தொண்டை வந்து அஃபெக்ட் ஆகாமல் பேசுறதுக்கு நிறைய பணங்களை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நல்ல மைக் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், இந்த பாருப்பா, இந்த மைக்கெல்லாம் வந்து காஸ்ட்லி மைக்கு, யாருன்னா ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ணணும், வேறு யாரையும் தொட விடாதீங்க. அதனால் சொல்லி வைக்கிறது தான். இந்த கேபிள்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், இது வந்து காஸ்ட்லியான பின்னு, நம்ம திரும்ப இதை வாங்கணும்னா இவ்வளோ பணங்கள் செலவு பண்ணணும். மக்கள் கொடுக்குற காணிக்கை பணத்தில் தான் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். நம்ம கண்டமேனிக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை பிடுங்கிறதோ இல்லை கண்டமேனிக்கு சுருத்தி வைக்கிறதோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காஸ்ட்லியான பொருட்கள் தான். அது ஒரு செருப்பாக இருக்கலாம், பெல்ட்டாக இருக்கலாம், நம்ம உடுத்துகிற உடையாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த உலக பொருட்களை எல்லாம் விலையேற பெற்றவைகளாக பார்க்கிற நாம், அதே வேளையில் வேதம் நமக்கு நிறைய காரியங்களை விலையேற பெற்றவைகள் என்று சொல்லுகிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக விலையேற பெற்ற காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விலையேற பெற்ற காரியங்களை எல்லாம் இந்த பூமியில வாழுகிற நாம் அவைகளை எல்லாம் வேல்யூ பண்ணி அவைகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கனத்தையும் கொடுத்து இந்த பூமியில நம்ம அந்த விலையேற பெற்ற காரியங்களை சரியாய் ஞானமாய் பயன்படுத்துகிறோமா என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தியானிக்க போகிறோம். இந்த வாரத்தில் மாத்திரம் கிடையாது, தொடர்ந்து அடுத்த வாரத்திலையும் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் நான் உட்கார்ந்து படிக்கும் போது விலையேற பெற்ற காரியங்கள் நிறைய உண்டு. அப்போ எதெல்லாம் விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சொல்றோம், நான் சொல்றேன் மைக் விலையேற பெற்றது. இப்போ எனக்கு
பிஎஸ் சிஸ்டம் விலையேற பெற்றது, ட்ரெஸ்ஸு விலையேற பெற்றது, அப்புறம் நம்ம போடுற சில ஷூஸ் விலையேற பெற்றது, நம்ம யூஸ் பண்ணுற சில இந்த ஸ்பெக்ஸ்லாம் கூட இருக்கு பாருங்க, அது எல்லாம் விலையேற பெற்று, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவது வழக்கம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம இந்த உலக காரியங்களை எல்லாம் விலையேற பெற்றது, காஸ்ட்லியான பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, ரைட், இருக்கட்டும், உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிக பணங்களை கொடுத்து வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா தேவன் எவைகளை விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார்? தேவனுடைய பார்வையில எவைகள் எல்லாம் விலையேற பெற்றது? வேதம் நமக்கு எவைகளை விலையேற பெற்றவை என்று சொல்லுகிறது? ஏன் அவைகள் விலையேற பெற்றவைகளா இருக்கு? நம்ம ரெண்டு காரியங்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது அதுல ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். வேதம் நமக்கு எவைகளை எல்லாம் விலையேற பெற்றது என்று சொல்லுகிறது ஒண்ணு. இரண்டாவது, ஏன் அவைகள் விலையேற பெற்றவைகளா இருக்கின்றன? ஏன் அவைகள் விலையேற பெற்றவைகளா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஷூ வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரண ஒரு ஷூ 200 ரூபாய்க்கும் ஷூ இருக்கு, 20,000 ரூபாய்க்கும் ஷூ இருக்கு. கரெக்டா? 200 ரூபாய்க்கும் ஷூ இருக்கு, 2000 ரூபாய்க்கும் ஷூ இருக்கு, 20,000 ரூபாய்க்கும் ஷூ இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதில் பயன்படுத்தப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதனுடைய டியூரபிலிட்டி. அதில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்முடைய காலுக்கு இதமாக இருக்கும். சில ஷூஸில், சில ஷூ நீண்ட நாட்கள் உழைக்கிறதா இருக்கும். வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஏன் அது விலையேற பெற்றதுன்னு சொல்கிறோம்? 20,000 ரூபா கொடுத்து ஒரு ஷூ வாங்குறோம், இல்லை 20,000 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், 2 லட்சம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், 50,000 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம், இல்லை 10,000 கொடுத்து 15,000 கொடுத்து ஒரு மைக் வாங்குறோம் அப்படின்னா ஏன் அது அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்க? ஏனென்றால் அது என்ன பண்ணுது? அதனுடைய குவாலிட்டி, அது நமக்கு வெளியே கொடுக்குற அவுட்புட், அது நமக்கு செய்கிற காரியம், நமக்கு செய்கிற வேலை அவ்வளவு தரமானதாக இருக்கிறதுனால அது விலையேற பெற்றதாக விற்கிறாங்க. கரெக்டா? ஆமாவா இல்லையா? அப்போ அதே போல வேதம் எவைகளெல்லாம் விலையேற பெற்றது என்று சொல்லுகிறது, ஏன் அவைகள் விலையேற பெற்றவைகள் என்று வேதம் சொல்லுகிறது என்பதையும் வேதமே நமக்கு பதில் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 4வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆறாவது வசனம் தம்பி. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்ற வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கேதுவான கல்லும் விழுதருக்கேதுவான கண்மலையுமாயிற்று. வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு காரியத்தை விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார். எதை விலையேற பெற்றது அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கல். என்னது கல் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களில் அவர்களுக்கு புரிகிற மாதிரி அவர் எழுதுறாரு. அந்த நாட்களில் வீடு கட்டுகிறவர்கள் அல்லது ஏதாவது ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது, அரண்மனை கட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூளைக்கல் வைப்பாங்க. அதுதான் நீங்க பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டோன், மிக முக்கியமான ஒரு கல்லாக இருக்கும். அந்த கல்லை பேஸ் பண்ணி தான் அந்த கட்டிடத்தினுடைய மற்ற எல்லா பாகங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். அந்த கல்லின் மீது தான் மற்ற பில்டிங்கினுடைய கற்களை எல்லாம் வைத்து அந்த பில்டிங் எப்படி எல்லாம் போகுதோ அந்த வழியில எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த முழு கட்டிடத்தையுமே தாங்கி பிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமாக அந்த கல் இருக்கும். அந்த கல் தான், அந்த கார்னர் ஸ்டோன் தான் நீங்க பார்த்தீங்கன்னா என்டையர் பில்டிங்குமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு மாதிரி. அது ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு
கல் என்று எதை சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் கட்டி எழுப்புவதற்காக, தேவனுடைய சபையை தேவன் கட்டி எழுப்புவதற்காக தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த மூளைக்கல்லாக ஆண்டவராகிய இயேசுவை தெரிந்து கொள்ளுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது தான் சபையாகிய நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் யார் மீது கட்டப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது. அப்போ கவனிங்க, இந்த இயேசுவானவர் பூமியில அவர் மனிதனாய் பிறந்து, அவர் வாழ்ந்து, அவர் பாடுகளை பட்டு மரித்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நல்லா கவனிங்க, அவருடைய சொந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் அவரை என்ன பண்ணலன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தாங்க. அதனாலதான் வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்படும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தள்ளப்பட்டார். இங்கே அவரை குறித்து வேதம் சொல்ல அவர் விலையேற பெற்ற கல்லா இருக்கிறாரு. ஆனா இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவானவரை இவர் மேசியாவா அவங்க ஏத்துக்கல, இயேசுவானவரை தெய்வமா ஏத்துக்கல, அவரை தள்ளிட்டாங்க. அவரை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிட்டாங்க. இந்த கல்லை வச்சுலாம் என்ன பண்ண முடியாதுன்னா வீடு கட்ட முடியாது. அப்படின்னா இவரை வச்சு இவரை தேவனா ஏத்துக்க முடியாது. இவர் மேல தேவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுமா, இவர் தேவனுடைய ராஜ்யத்துல ராஜாவா இருப்பாரா, அதெல்லாம் என்னவாகாதுன்னா செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தச்சனுடைய மகன் தானே, மரியாளுடைய மகன் தானே, இந்த இயேசுவானவருடைய சகோதரர்கள் எல்லாம் நம்ம மத்தியில தானே அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அப்போ இவரை என்ன பண்ண முடியாதுன்னா கடவுளா தெய்வகுமாரனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இங்க பேதுரு எழுதுறாரு, தேவனுடைய பார்வையிலும் தேவனை விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பார்வையிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா விலையேற பெற்றவராக இருக்கிறார். அப்ப முதல்ல கவனிங்க, வேதம் நமக்கு யாரை விலையேற பெற்றவர்கள் என்று காண்பிக்கிறது? நீங்களும் நானும் நம்புகிற ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விலையேற பெற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நீங்க ஒரு விலை என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நிர்ணயிக்கவே முடியாது. அவர் விலையேற பெற்றவர். அல்லேலூயா. நல்லா சொல்லமா? அல்லேலூயா. அவர் விலையேற பெற்றவருங்க. பேதுரு எழுதுறாரு, விலையேற பெற்ற மூளைக்கல். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கவனிங்க, இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்ற ஒரு முதல் காரியம் எதுவா இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாச அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்லணும், என் வாழ்க்கையில இயேசுதான் விலையேற பெற்றவர், என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவராகிய இயேசுதான் விலையேற பெற்றவர், இயேசுவானவர் தான் விலையேற பெற்றவரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இவர் விலையேற பெற்றவராய் இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பரலோகத்துல வார்த்தையாக இருந்த தேவன், பரலோகத்துல இருந்த தேவன் அவர் மனித அவதாரம் எடுத்து நமக்காக இந்த பூமியில அவர் என்ன பண்ணாரு? மனுஷனாய் சுற்றி திரிந்து சிலுவையில அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் நம்முடைய பாடுகளுக்காக மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லாமே அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஏன் இவர் விலையேற பெற்றவர்? ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக ஒரு தெய்வம், யாரு சொல்லுங்க, தெய்வம், கடவுள், தேவன் மனிதனுடைய பாவத்துக்காக கடவுள் மனிதனாய் வந்து மனிதனுக்காக மரித்தார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, நான் வழக்கமா சொல்றது வழக்கம், நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். நம்முடைய மனுஷனுடைய பாவத்திலிருந்து மனிதனை மீட்க வேண்டுமானால் இன்னொரு மனுஷனால முடியாது, இன்னொரு மிருகத்தால முடியாது. ஆமென். ஏன்னா மனுஷனுடைய பாவத்துக்கு மனுஷனே ஜீவன் கொடுக்க முடியாது, ஈடு கட்ட முடியாது. ஏன்னா மனுஷனே பாவிதான்.
எல்லா மனுஷன் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக ஒரு மனுஷன் மறிக்க முடியுமா? பாவ பரிகாரம் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ பாவம் அறியாத பரிசுத்தர் இந்த பூமிக்கு வர வேண்டும். இயேசு இறங்கி வந்தார். கடவுள் மனித அவதாரம் எடுத்து, தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எடுத்து நமக்காக சிலுவையில் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். ஆமென். வரல பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்ம என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், இந்த உலகத்தின் அக்கிரமத்தில் இருந்தோம், நரகத்தின் பிடியில் இருந்தோம், தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நல்லா யோசித்து பாருங்க, இயேசுவானவர் பூமிக்கு வரல அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இந்த பைபிளில் கூட நான் எப்பவுமே வழக்கமாக சொல்லுவேன், ஜீசஸ்ன்ற ஒரு கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த பைபிள் வந்து இட் இஸ் யூஸ்லெஸ். The Bible is all about Jesus. இந்த வேதம் முழுமையாய் யாரை குறித்து இருக்கிறது? இயேசுவை குறித்து. இயேசுவை குறித்து வேணாம் இது முழுமையாய் இயேசுவை குறித்து தான். இயேசுன்ற ஒரு கேரக்டர் பைபிள்ல இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இது சும்மா ஒரு மோட்டிவேஷனல் புக் மாதிரி. சில புத்தகங்கள்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, ஸ்டோரி புக் மாதிரி. இது தாவீதை பத்தி ஸ்டோரி படிக்கலாம், சாலமனை பத்தி ஸ்டோரி படிக்கலாம், அது மாதிரி மற்ற தீர்க்கதரிசிகளை குறித்து ஸ்டோரிஸ் படிக்கலாம். ஆனா இது வந்து ஒரு தெய்வீக புத்தகமா மாற முடியாது. இயேசு இதுக்குள்ள இருக்கிறதுனால தான் தெய்வீக புத்தகமா இது இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, இயேசுவானவர் ஏன் விலையேற பெற்றவர்? ஏன்னா மனிதனுடைய பாவத்துக்காக மனித அவதாரம் எடுத்து மனிதனுக்காக அவர் சிலுவையில் மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். மீண்டுமாய் அவர் வரப்போகிறார். வந்து நம்மையும் கூட அவரோடு கூட வாழும்படியாக, நித்திய காலமாய் வாழும்படியாக எடுத்துக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில ஏன் இயேசுவானவர் விலையேற பெற்றவர்? Why Jesus is so precious? ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க கடவுள் மனிதனாய் வந்து யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சிருக்காரு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தாய் தகப்பன் செய்ய முடியாத ஒரு காரியம், உங்களை பாவத்திலிருந்து தாய் தகப்பனால மீட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தாயும் தகப்பனும் நம்ம பெற்றெடுக்கலாம், சாப்பாடு போடலாம், நம்ம வளர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம் அவங்க நமக்கு. ஆனால் அவர்கள் நம்மை பாவத்திலிருந்து மீட்க முடியாது. நம்முடைய கணவனோ மனைவியோ நம்மை பாவத்திலிருந்து மீட்க முடியாது. நம்முடைய சகோதரர் சகோதரிகள் அல்ல நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய ஓனர்ஸ், சொந்த பந்தங்கள், சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா, யாரும் நம்மை பாவத்திலிருந்து மீட்க முடியாது. இவங்க எல்லாம் நம்மளை பாவத்தில் வேணா தள்ளுவாங்க, ஆனா யாரும் பாவத்திலிருந்து நம்ம மீட்க மாட்டாங்க. பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் இந்த பூமியில இயேசுவானவர் மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ இயேசுவானவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில விலையேற பெற்றவரா இருக்கணும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்துல அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்தை கொடுக்கணுங்க. அல்லேலூயா. இருதயத்துல இயேசுக்கு சொல்லுங்க ஸ்பெஷலான ஒரு இடத்தை கொடுக்கணும். ஆனா நிறைய கிறிஸ்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா இருதயத்திலையும் இல்லை வீட்லயும் இல்லை, இயேசுவானவரை வெளியே துரத்திடுறாங்க. எங்களுக்கு இயேசுவே வேணாம். இவங்க இயேசுவானவரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இயேசுவானவரை இவர்கள் ஒரு 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 பொருளாதார காரியத்துக்காக, தேவைக்காக மாத்திரமே பயன்படுத்துகிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். எப்படி குளிக்கிறதுக்கு போனா அந்த இடத்துல சோப்பு அவசியமோ, எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு போன சமையல் அறைக்கு போனா அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அவசியமோ, அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு தேவை வரும்பொழுது இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். தேவைக்காக இயேசுவை தேடுவோம். தேவைக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படி என்கிற ஒரு கூட்டமாய் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, இன்னைக்கு இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும் உண்மை உள்ள ஒரு கூட்டமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வரமாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு இயேசுவானவர்லாம் விலையேற ஒரு பொருளா தெரியறது இல்லை பாருங்க. நிறைய நேரத்தில்
அதுதான் பிரச்சனையே. இங்க அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு பிரசங்கம்? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி செய்யறதுக்கு தான் பிரசங்கம். என்ன பிரச்சனை? நிறைய நேரத்தில் இயேசுவானவரை நம்ம வேல்யூ பண்றதே கிடையாது. இயேசுவை நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்றதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவரை வேல்யூ பண்றதே கிடையாது. அவரை ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக, அவரை ஒரு விலையேற பெற்ற ஒரு நபராக நம்ம என்ன பண்றது இல்லைன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பார்க்கறது கிடையாது. பிரச்சனை இருக்கு. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை. கவனிங்க, எங்கேயோ இருந்து கிழக்குல இருந்த சாஸ்திரிகளுக்கு வெளிப்பாடு, நல்லா கவனிங்க, ரொம்ப பெரிய வெளிப்பாடுலாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு நட்சத்திரம் தான். என்ன பேசுறேன் தெரியுதா? என்ன பேசுறேன்? பிறப்பு. கரெக்டா சொன்னார் பாருங்க. அவர் மட்டும் தான் இங்க கவனிக்கிறாருன்னு நினைக்கிறேன். எதை குறித்து பேசிட்டு இருக்கேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. சரி, எல்லாரும் கவனிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இயேசுவானவர் பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து, அதாவது பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து 3 சாஸ்திரிகள் வர்றாங்க. கரெக்டா? சொல்லுங்க, என்னாச்சு? என்ன வேணும்? ஏன் கை பிடிச்சிட்டு இருக்கீங்க? 2 பேர் ஒழுங்கா உட்காருங்க. 2 பேர் ஒழுங்கா உட்காருங்க. கர்த்தர் நல்லவன். கவனிங்க, கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் வெகு தூரத்திலிருந்து தேடி வராங்க இயேசுவானவரை. அப்போ இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வெளிப்பாடு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க கிழக்குல அவருடைய எதை கண்டு? நட்சத்திரத்தை கண்டு. கிழக்குல அவருடைய நட்சத்திரத்தை கண்டு வந்தோம். இவங்களுக்கு பெரிய வெளிப்பாடே கிடையாது. ஒரே ஒரு வெளிப்பாடு தான், நட்சத்திரம். ஆமென். எது வெளிப்பாடு? நட்சத்திரம். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கவனிங்க, ஆனா அதே பெத்லகேம்ல இருக்கக்கூடிய யூதர்களுக்கு பெரிய வெளிப்பாடு இருக்கு. என்ன வெளிப்பாடுனா, கர்த்தருடைய பிரமாணம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகங்களும் கர்த்தருடைய நியாய பிரமாணமும், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், உபாகமம்லாம் அவர்கள் இருந்த நாட்கள்லயே இருந்தது. ஆனா இந்த பேர் பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்கப்படல. ஆனா நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையில இந்த என்டையர் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அநேக புத்தகங்களை அவர்கள் நியாயப்பிரமாணமாக தோல் சுருளில் பயன்படுத்தினாங்க. ஏசாயால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் உண்டு. அதனாலதான் இயேசுவானவர் அவர் தேவனுடைய ஆலயத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்தார்னு நம்ம படிக்கிறோம். ஆமென். மத்தேயு எரேமியா தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்றுன்னு எழுதுறாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கு, மோசேயை குறித்தும் தெரிந்திருக்கு, ஆகமங்கள் எல்லாமே தெரிந்திருக்கு. ஆனா அந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவானவரை இவங்க என்ன பண்ணல? பார்க்கல, கண்டுபிடிக்கல, வேல்யூ பண்ணல. ஆனா எங்கேயோ இருந்த 3 சாஸ்திரிகள், அவர்களுக்கு ஒரே ஒரு வெளிப்பாடு தாங்க, ஒரே ஒரு வெளிப்பாடு தான், நட்சத்திரம் மட்டும்தான். அதனாலதான் நீங்க பாருங்க, இதை இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அப்படியே கம்பேர் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பல தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. தாத்தா, கொள்ளு தாத்தா கிறிஸ்தவரு, தாத்தா கிறிஸ்தவரு, அப்பா கிறிஸ்தவரு, பிள்ளைங்க கிறிஸ்தவங்களா இருக்கும். ஆனா வசனமே தெரியாது. ஆனா வசனமே, அம்மா பயங்கர பக்தியான ஆளா இருப்பாங்க, அப்பா பயங்கர பக்தி உள்ள ஒரு ஆளா இருப்பாங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு வசனமே தெரியாது, இயேசு குறித்தே தெரியாது. ஆனா நீங்க பாருங்க, ஒரே ஒரு புறஜாதியானுக்கு தேவையோடு சபைக்கு வருவாங்க. ஜெபம் பண்ண உடனே விடுதலை கிடைச்சிரும். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுதாங்க தெய்வம், இயேசுதாங்க ரட்சகர், நான் அவருக்காக உண்மையா வாழ போறேங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சபையில என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஐக்கியம் ஆயிடுவாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அவங்களுக்கு நீங்க பாருங்க, நம்ம பெரிய 66 புத்தகத்தையும் நம்ம என்ன பண்ணல, படிக்க வச்சு விளக்கம் கொடுக்கவே இல்லை. அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு நன்மை, அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு, வசனத்தையோ இல்ல தேவ ஆலோசனையோ கேட்டு அவர்கள் மனம் திரும்பி உட்கார்ந்து இருப்பாங்க. வசனமே தெரியலன்னா கூட உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவானவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனி என்னுடைய வாழ்க்கை அவருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்கள் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 4 தலைமுறை கிறிஸ்தவன், 5 தலைமுறை கிறிஸ்தவங்க, 2 தலைமுறை கிறிஸ்தவங்க. ஆனா
வசனம் தெரியாது, இயேசுவை விலையேற பெற்றவராக வேல்யூ பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு யூதர்கள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பொதுவா கிறிஸ்தவர்களை குறித்து பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில இயேசுவானவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி பார்க்கிறோம்? யூதர்களை போல அவரை குறித்ததான வெளிப்பாடுகள் நமக்கு இருந்தோம் வேதத்துல. இயேசுவானவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்பதை எல்லாவற்றையும் அறிந்தோம். அவரை நாம் கனப்படுத்தாமல், அவரை நாம் விலையேற பெற்ற ஒரு நபராக எண்ணாமல், அவரை அற்பமாக உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது அந்த சாஸ்திரிகளை போல நாம் இயேசுவை விலையேற பெற்றவர்களாக நம்ம அவரை வணங்குகிறோமா? அல்லேலூயா. அவங்க கொண்டு வந்த 3 காரியம் நான் எப்பவுமே சொல்லுவேன். என்னென்ன கொண்டு வந்தாங்க? பொன்னு, கோல்டு, பிராங்கின்சன்ஸ், மிர்ரு. அப்படின்னா பொண்ணு கொண்டு வந்தாங்க, வெள்ளை போலம் கொண்டு வந்தாங்க, தூபவர்க்கம் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விலையேற பெற்ற ஒரு gift கொண்டு வராங்கங்க. யாருக்கு விலையேற பெற்ற gift கொடுப்போம்? நம்ம யாரை நம்ம விலையேற பெற்றவங்களா பார்க்குறோமோ அவங்களுக்கு தான் விலையேற பெற்ற gift. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க? பொண்ணு கொண்டு வராங்க. பொண்ணுன்னா கோல்டு, தூபவர்க்கம், வெள்ளை போலம். இது 3மே கொண்டு வராங்க. இது 3மே அன்னைக்கு பயங்கர விலையேற பெற்றவைகள். இன்னைக்கும் அது விலையேற பெற்றவைகள் தான். ஆமென். இன்னைக்கும் அது விலையேற பெற்றவைகள் தான். அவைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை ஒரு விலையேற பெற்ற ஒரு நபராக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள் அவரை என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விலையேற பெற்றவராக புரிந்து கொள்ளவில்லை, பார்க்கவில்லை. இன்னைக்கு பிரியமானவர், அல்டிமேட் கொஸ்டின் இன்னைக்கு காலை வேளையில உங்களை கேட்க நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஏவுகிறபடினால நான் கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவானவரை நீங்கள் விலையேற பெற்றவராக பார்க்கிறீங்களா, அல்லது அவரை அற்பமாக எண்ணுகிறீர்களா? இயேசுவை விலையேற பெற்ற ஒரு நபராக பார்க்கிறீர்களா, அல்லது அவரை தேவைக்காக பார்க்கக்கூடிய ஒரு வியாபார பொருளாக பார்க்கிறீர்களா? இயேசுவானவரை உங்களுடைய இருதயத்துல மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து விலையேற பெற்ற ஒரு நபராக பார்க்கிறீங்களா, அல்லது அவரை உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளியே, வீட்டிலிருந்து வெளியே அனுப்பி அவரை ஒரு சாதாரண ஒரு நபராக பார்க்கிறீங்களா? எப்படி நீங்க இயேசுவானவரை இன்னைக்கு பார்க்கிறீங்க? அல்டிமேட் கொஸ்டின். இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அற்பமானவராக இருக்கிறாரா, அல்லது விலையேற பெற்றவராக இருக்கிறாரா? பேதுரு எழுதும் போது எழுதுகிறார், 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் விலையேற பெற்றவராய் இருக்க வேண்டும். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவானவருடைய சொந்த சகோதரர்களே அவரை என்ன பண்ணலன்னா விலையேற பெற்றவர்களாக பார்க்கல. யோவான் 7வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவரை கிண்டல் பண்றாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க. மார்க் 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர் தாம் வளர்ந்த ஊருக்கு போனார். அந்த இடத்துல ஜனங்க அவரை என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு ஏத்துக்கல. ஆமென், அல்லேலூயா. காலை வேளையில கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? இயேசுவை விலையேற பெற்ற ஒரு நபராக பார்க்கிறீங்களா, அல்லது அவரை அற்பமாக ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டரா பார்க்குறீங்களா? நிறைய வீடுகளில் ஒரு சினிமா நடிகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பையும் மரியாதையும் அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு அன்பை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கிறிஸ்தவர்கள் காட்டுவதில்லை. அவங்களுக்கு பாருங்க, அந்த சினிமா நடிகனுக்காக ஜீவனே கொடுக்கறதுக்காக ஆயத்தமா இருப்பாங்க. அந்த சினிமா நடிகனுக்காக ஜீவனே கொடுக்கறதுக்கு கூட அந்த மனுஷனை குறித்து யாராவது சொல்லிட்டா போதும், இவங்களுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்துடும் பாருங்க கோவம். வீட்டில் யாரையும் பார்க்க மாட்டாங்க, அப்பாவையோ அம்மாவையோ இல்லை சகோதர சகோதரி எல்லாரையுமே பகைச்சு எங்களுக்கு அவங்க தான் முக்கியம். என்ன, அவங்க தான் 3 வேளை சோறு போட போறாங்க பாருங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம், நான் பொதுவாக பேசுறேன் எல்லாருக்குமே. சிலருக்கு நீங்க பாருங்க, அரசியல் தலைவர்கள், சில அரசியல் தலைவர்களுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உயிரை கொடுத்து பேசுவாங்க, உயிரை கொடுத்து பேசுவாங்க. ஆனால் வீட்டு வாசலில் லைட் எரியாது. போட முடியுமா? உங்க அரசியல் தலைவர் கையில் பேசி பண்ணி ஒரு காரியம் பண்ண முடியுமா? முடியும். அவன் எப்போ போடுறானோ அப்போ தான் போடுவான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன் இந்த காலை வேளையில், தவறாக எடுத்துக்காதீங்க. என்ன நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சத்தியம் அப்படிதான் இருக்கும். சில நேரத்தில் கசக்கும். ஆமென். எப்போ அது இனிக்கும்னா, வாக்குத்தத்தமாக பேசினா இனிக்கும்.
வாக்குத்தத்தமா பேசினா சத்தியம் இனிக்கும். ஆனா கொஞ்சம் அது அது பாருங்க, அது எப்படின்னா எப்படி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஏதாவது ஃப்ளேவர் இருக்கும், செரி ஃப்ளேவரு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் அது தித்திப்பாக இருக்கும். ஏன்னா என் பையனுக்கு மருந்து ஊற்றுறோம் இல்லையா, கொஞ்சம் நானும் போட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் அவனுக்கு 5 ml ஊற்றுறோன்னா நான் ஒரு 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 எம்எல் எடுத்து என்ன பண்ணுவோம், லைட்டாக போட்டு பார்ப்பேன். கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். அதனால் அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுடுறாங்க. அப்போது யாருக்கு கொஞ்சம் தித்திப்பான பிரசங்கம்னா குழந்தைங்களுக்கு, புதுசாக ரசிக்கப்பட்டு வராங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு கொஞ்சம். ஆனால் கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு மாத்திரை தான். என்னது மாத்திரை எப்படி இருக்கும், தித்திக்குமா? கசக்கும். நல்ல முதிர்ச்சி அடைந்தவங்களுக்கு சிறப்பும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, அறுவை சிகிச்சை தான். ஆமென். அதாவது முதிர்ச்சி அடைந்தவனா பல வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு கிடையாதுங்க, மாத்திரையும் கிடையாது, கத்தி தான், அறுவை சிகிச்சை. அறுத்து தான் ஆபரேஷன் பண்ணணும். ஏன்னா முத்தி போச்சு. எது முத்தி போச்சு? 10 வருஷமா பிரச்சனை முத்தி போச்சு. ஆரம்பத்திலே சிறப்பு கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்க வேண்டிய பிரச்சனை 10 வருஷமா முத்தி போனதுனால இப்ப சர்ஜரி கண்டிப்பா தேவைப்படுது. அப்ப கவனிங்க, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தவறா எடுத்துக்காதீங்க. நீங்க தவறா எடுத்துக்கிட்டாலும் ஏன்னா கவனிங்க, எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இயேசுவானவரை வேல்யூ பண்றதே கிடையாதுங்க. Who is Jesus in your life? நான் சொல்றேன் பாருங்க, இயேசு இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை, இயேசு இல்லைன்னா இன்னைக்கு இந்த சபை கிடையாது, எந்த சபையுமே கிடையாது. இயேசு இல்லைன்னா இன்னைக்கு வேதம் கிடையாது, இயேசு இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. இயேசு இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் யூத மதத்துக்கு போக வேண்டியதான். இயேசு இல்லைன்னா யூத மதம் மட்டும்தான். பழைய ஏற்பாடை ஃபாலோ பண்ண எல்லாம் யூத மதத்துக்கு போக வேண்டியதாங்க. இயேசுவால தான் கிறிஸ்தவம். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இயேசுவால. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்பு நித்திய ஜீவன் இயேசுவால். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான் ஆக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்குமே இயேசுவால தான். அப்படிப்பட்ட இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம், எப்படி அவரை வேல்யூ பண்றோம்? அவர் விலையேற பெற்றவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் எப்படிப்பட்டவராக பார்க்க வேண்டுமானால் அவரை விலையேற பெற்றவராக பார்க்க வேண்டும். அல்லேலூயா வரமாட்டேங்குது பாருங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை எந்த சூழ்நிலையிலுமே அவரை அற்பமா எண்ணாதீங்க, அவரை என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவமதிக்கக்கூடிய செயல்களை செய்யாதீங்க. டோன்ட் டிஸ்பைஸ் ஹிம். அவரை என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லி அசட்டை செய்யாதீங்க. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இயேசுவானவர் அசட்டை பண்ணிடுறாங்க பாருங்க. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா அசட்டை பண்ணிடுறாங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவீங்கன்னா, கர்த்தரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறத அசட்டை பண்ணுவீங்கன்னா, கர்த்தருடைய பிரமாணங்களை நடப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காம அசட்டை பண்ணுவீங்கன்னா நீங்க இயேசுவை அசட்டை செய்கிறீர்கள். இயேசுவை அசட்டை செய்றீங்கன்னு அர்த்தம். ஆமா, ரொம்ப அற்பமா என்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். காலை வேளையில பிரியமானவர்களே, நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகும்படியாக நாம் நம்மை சரி செய்து கொள்வது அவசியமா இருக்கிறது. இயேசுவானவருடைய வாழ்க்கையில வெளியேற பெற்ற ஒரு நபராக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவதாக 1 பேதுரு 1வது அதிகாரத்துக்கு வருவோம். மறுபடியும் அதே 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த இடத்துல அதே பேதுரு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விலையேற பெற்றவராக இருக்கிறார். இரண்டாவது இங்க வாசிக்கிறோம், அவர் நமக்காக சிந்தின ரத்தம் விலையேற பெற்ற ரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் ரத்தம் விலையேற பெற்றதா இருக்கிறது வாசிக்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரத்தின் 22வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால்,
எபிரேயர் 9:22 அதனுடைய 2வது பகுதியை நான் சேர்த்து வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அங்க வசனம் தெளிவா சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஜீவன் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரத்தத்தில் அடங்கி இருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு மனிதனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஜீவனை குறிக்கிறதாக அவனுடைய ரத்தம் இருக்கிறது. அதாவது அவனுடைய உயிரை குறிக்கிறதாக அவனுடைய ரத்தம் இருக்கிறது. அதனாலதான் நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னா காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கரெக்டா இல்லையா? ரத்தம் தேவை சரீரத்துக்கு. அந்த ரத்தத்துல ஜீவன் உண்டு. அந்த ரத்தம் கெட்டு போயிட்டா கூட பாருங்க என்ன நடக்குது, சரீரத்துல அவயங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்குது. ரத்தம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா என்னவா மாறுது? சரீரம் மரணத்துக்கு நேராய் கொஞ்சம் கொஞ்சமா மரணத்துக்கு நேராய் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ ரத்தம் முக்கியம். அந்த ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. ஒரு மனிதனுடைய ஜீவன் உயிர் ரத்தத்துக்குள்ள இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது பாவத்தின் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த மனிதன் பாவத்தின் நிமித்தமாய் மரணத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். இந்த மனிதனுக்கு பதிலாக வேறொருவர் என்ன பண்ண வேண்டுமானால் மரணம் அடைய வேண்டும். அவருடைய ரத்தம் இந்த மனிதனுடைய பாவத்திற்கு ஈடாக சிந்தப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்னுடைய பாவத்துக்காக என்னை சுத்திகரிக்கும்படியாக என் மேல இருக்கிற மரண ஆக்கினை நீங்க வேண்டுமானால் எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் அந்த மரண ஆக்கினையை வாங்கணும். அவர் அந்த மரண ஆக்கினையை வாங்குவதற்காக ஆண்டவர் பூமியில பிறந்து அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டா தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய ஜீவனை சொல்லும் தன்னுடைய ரத்தத்தை அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்காக சிந்துகிறார். அல்லேலூயா. இப்படிதான் நமக்கு என்ன உண்டாகுது? பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லாம் வசனம் நமக்கு தெரியும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. எதுல இருந்து சுத்திகரிக்கிறது? பாவத்துல இருந்து சுத்திகரிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நம்மை பாவத்திலிருந்து மீட்க தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விலை கிரயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரத்தம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை அவனுடைய பாவத்திலிருந்து பணம் மீட்காது. நான் முன்னாடி சொன்னதுதான், பணம் மீட்காது, நகை மீட்காது. ஆமென். மற்ற மனிதர்கள் மீட்க முடியாது. அப்போ நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்க வேண்டுமானால் ஒரு மிகப்பெரிய ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட வேண்டும். ஒரு காரியம் செலுத்தப்படணும். அது செலுத்தப்பட்டாதான் நம்ம மீட்கப்பட முடியும். அப்ப எப்படி வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி தேவன் நம்மை மீட்டார்? விலையேற பெற்ற ரத்தத்தினால. எப்படிப்பட்ட ரத்தத்தினால? எல்லாம் சொல்லுங்க. விலையேற பெற்ற. பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மிருகங்களுடைய ரத்தம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் சொல்லுங்க, மிருகங்களுடைய, இந்த மிருகங்களுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை கழுவி மன்னித்து அவனை பூரணப்படுத்தினதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. ஆமென். இல்லை. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அதை விளக்குகிறார். ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 10வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் இல்ல, முதல் வசனத்திலிருந்து சிஸ்டர், முதல் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வருஷந்தோறும் வாசிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க 2வது பகுதி, வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகள் செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூர்ணப்படுத்த மாட்டாது. வருஷந்தோறும் வந்து பலியிடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணப்படல? இன்னும் பாவங்கள் மன்னிக்கப்படல. இன்னும் இவர்கள் பூரணப்படுத்தப்படவில்லை. ஏன்? ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் அவனை என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீதிமான் ஆக்கல. ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் அவனை பரிசுத்தவானாய் மாற்றவில்லை. அவனுடைய பாவங்களை மூடிதான் வச்சுது. அப்ப இங்க பக்தன் எழுதும் போது எழுதுகிறாரு, அடுத்த 4 வசனங்கள் நீங்க தொடர்ந்து வீட்டில் வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன், நீங்க வீட்டில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னன்னா வருஷம் வருஷம் ஏன் பலி செலுத்திக்கிட்டே இருந்தான்? இப்போ 2025 ஒரு பலி செலுத்துறான்னா
அந்த பலி அவனை முழுமையா நீதிமானா ஆக்கியிருந்தா அவன் அடுத்த வருஷம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இப்போ சில இடத்துல நம்ம டாக்ஸ் கட்டுறோம், இல்லை இன்சூரன்ஸ் போடுறோம். அப்போ என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்ரி இயர் ரினிவல் கொடுக்குறாங்க. இல்லைன்னா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்க, 3 வருஷத்துக்கு சேர்த்து போட்டுக்கலாம், 5 வருஷத்துக்கு சேர்த்து போட்டுக்கலாம் சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. ஃபோனில் கூட நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து ஏதாவது ஒரு பெய்டு ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது, இல்லை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு வருஷத்துக்கு சேர்த்து என்ன பண்ணலாம், பணம் கட்டிட்டா ஒரு வருஷம் முழுக்க அதை நம்ம அனுபவிக்கலாம். இல்லை ஒரு மாதத்துக்கு மட்டும் கட்டுறோம்னா அந்த மாதம் முடியும் போது ஒரு ஃபோன் ரீசார்ஜே எடுத்துக்கோங்க, மாதம் 300 கொடுத்தும் ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லை ஒரு 3000 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டா வருஷம் முழுக்க ரீசார்ஜ் தொல்லையே நமக்கு இருக்காது. ஆமாவா இல்லையா? புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? அப்போது பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை பூரணப்படுத்தலை, அவனை நீதிமானா மாற்றலை, அவனுடைய பாவங்களை மன்னிக்கலை. அவன் வருஷம் வருஷம் அல்லது பாவம் செய்யும் போதெல்லாம் பலி செலுத்திக்கிட்டே இருந்தான். ஆனால் இயேசுவானவருடைய பலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கக்கூடிய, மாதம் ரீசார்ஜ் கிடையாது, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் கிடையாது, என்டையர் வாழ்நாள் முழுக்குமே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரீசார்ஜ் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாதம் பலி அல்ல, வாரம் பலி அல்ல, வருஷம் பலி அல்ல, ஒரே பலியினால அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தம்மை நம்புகிறவர்களை நீதிமானாய் மாற்றி பூரணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ வாசிங்க சிஸ்டர், நீங்க முதல்ல வாசித்த ஒரு வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை 14வது வசனம், ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்போ கவனிங்க, இயேசுனுடைய ரத்தம் விலையேற பெற்றது. ஏன் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் விலையேற பெற்றதுன்னா அதுக்கு 2 காரணத்தை சொல்ல போறோம். முதலாவது, ஏன்னா ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய ரத்தம் வேற எந்த ஒரு ரத்தமும் செய்ய முடியாத ஒரு வேலையை இயேசுவின் ரத்தம் செய்யுது. என்னதுன்னா மிருகத்தினுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை மூடி வைக்குது. ஆனா அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி, வாரம் மாதம் வருஷம் இந்த காரியங்களை செய்யணும். ஆனா இயேசுனுடைய ரத்தம் அது ஒட்டுமொத்த மனிதனுடைய வாழ்நாள் முழுவதுமே நித்திய காலமாய் அவனை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் விலையேற பெற்றது? ஏன்னா வேற எந்த ரத்தமும் செய்ய முடியாத ஒரு வேலையை இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் செஞ்சிருக்கு. ஆமென். ஏன்னா எந்த வேறு ரத்தமும் செய்ய முடியாத ஒரு வேலையை இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் செஞ்சிருக்கு. ஆமென். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் விலையேற பெற்றது? ஏனென்றால் நல்ல கவனிங்க, இது தேவகுமாரனுடைய ரத்தம். யாருடைய ரத்தம்? தேவகுமாரனுடைய ரத்தம், தெய்வத்தினுடைய ரத்தம். ஏன் அந்த ரத்தத்தை விலையேற பெற்றதுன்னு பேதுரு எழுதுறாருன்னா 2 காரணம். முதலாவது, வேற எந்த ரத்தமும் செய்ய முடியாத வேலையை அந்த ரத்தம் செஞ்சிருக்கு. எப்படி வேற எந்த ரத்தமும் செய்ய முடியாத வேலையை இந்த ரத்தம் மாத்திரம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏன் ஒரு மனுஷனுடைய ரத்தம் செய்ய முடியல, ஆடு மாடுனுடைய ரத்தம் செய்ய முடியல, ஆனா இயேசுனுடைய ரத்தம் எப்படி இந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன் இயேசுனுடைய ரத்தம் இந்த வேலையை செஞ்சு விலையேற பெற்ற ஒரு ரத்தமா இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏனென்றால் அது ஒரு பாவமான மனுஷனுடைய ரத்தம் அல்ல, பாவம் அறியாத, பாவம் செய்யாத, பாவத்தை மேற்கொண்ட பரிசுத்தராகிய தெய்வ குமாரனுடைய விலையேற பெற்ற ரத்தமா இருக்கிறது. கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப இயேசுனுடைய ரத்தம் ஏன் விலையேற பெற்றதுன்னு சொல்லிக்கிட்டேன்னா, ஏன்னா இந்த ரத்தம் தேவகுமாரனுடைய ரத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய ரத்தமா இருக்கிறது? தேவகுமாரனுடைய ரத்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நான் ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் சொல்லிடுறேன். முதல்ல இயேசுவான ஒரு விலையேற பெற்றவராக இருக்கிறார். இயேசுன்ற கேரக்டர், அந்த பர்சன், அவர் விலையேற பெற்றவராக இருக்கிறார். சில வீடுகள் எல்லாம் இந்த வீட்டின் தலைவன் இயேசுவே அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? அது வந்து வெறும் பேச்சு வாக்கில் மாத்திரம் இருக்கக்கூடாது, எழுத்து வாக்கில் மாத்திரம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய வீடுக்கு இயேசு முக்கியமான ஒரு நபராக இருக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு இயேசு மிக முக்கியமான ஒரு நபராக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அடுத்ததா பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் விலையேற பெற்றது. ஆமென் சொல்லுங்க. நல்ல வரலையே. ஆமென். இயேசுனுடைய ரத்தம்
விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரெண்டாவதாக நாம் விலையேற பெற்றதாய் பார்க்க வேண்டியது எதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா. என்னை மீட்க, உங்களை மீட்க, நம்மை மீட்க சிந்தப்பட்ட ரத்தம், அது விலையேற பெற்ற ரத்தமாய் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பாருங்க, இந்த சத்தியத்தெல்லாம் பழைய பரிசுத்தவான்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் பாடல்கள் எல்லாம் எழுதும் போது அருமையா எழுதுனாங்க இல்லையா? விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. தெரிஞ்சா பாடுவீங்களா? விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தன. கரங்களை உயர்த்தி இன்னும் ஒரு தடவை பாடுமா? விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீழாவி நின்று, ஓ விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையா. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பதாக இந்த ஐபிஎல்லாம் எத்தனை பேர் பார்ப்பீங்க? கிரிக்கெட்டு. பரவாயில்ல, கை தூங்க, திட்ட மாட்டேன், பயப்படாதீங்க, எதுவும் சொல்ல மாட்டேன், மாற்றி பிரசங்கம் பண்ணிட மாட்டேன். ஒரே ஒருத்தர் தானா? மற்ற எல்லாருமே ஐபிஎல்லே பார்க்க மாட்டீங்களா? கிரிக்கெட் ஐபிஎல்லாம் பார்த்ததே கிடையாதா? சரி, அது குறித்து நியூஸ் அதை கேட்பீங்களா? நான் ஒரு காலத்தில் பார்த்துருந்தேன், அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு என்ன பண்ணேன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சரி யார் ஜெயிக்கிறாங்கன்றது நியூஸில் கேட்டுக்கலாம், எதுக்கு 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறது, அதை நேரம் செலவிடுறதுன்னு சொல்லி. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நேரத்தை செலவிட வேணாம், அதுக்கு பதில் வேறு ஏதாவது பண்ணுவோம் ப்ரொடக்டிவாக, கர்த்தருடைய சமூகத்தில் கூட நேரத்தை செலவிடலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து நியூஸில் கேட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா கூகுள் தான் இருக்கே. நைட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு எழுந்துக்கும் பொழுது, இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எழுந்துக்கும் பொழுது 1 மணி 2 மணிக்கு கூகுளில் போயிட்டு யார் எனக்கு வின் பண்ணது? வின் பண்ணிட்டானுங்களா, சந்தோஷம். தோத்துட்டானுங்களா, சரி நல்லது. ஜெயிச்சாலும் தோத்தாலும் போ, ஏன்னா எனக்கு என்ன வரப்போகுது? நான் சின்ன வயசில் நிறைய கிரிக்கெட் விளையாடினதுனால ஒரு கிரிக்கெட்டில் ஒரு ஆர்வம், அவ்வளோதான். அப்போது இந்த இந்த சென்னை டீமில் ஷேன் வாட்சன் சொல்லி ஒருத்தனை வச்சுருந்தாங்க. இந்த ஷேன் வாட்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், நல்ல பிளேயர், ஆல்ரவுண்டர். ஒரு மேட்ச்சில் இந்த சென்னை டீமுக்காக என்ன பண்ணுறான் ஷேன் வாட்சன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பயங்கரமாக விளையாடி அப்படியே முட்டியிலேருந்து ரத்தம், காயம், முட்டியிலேருந்து ரத்தம், அந்த 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 பேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேடில் எல்லாம் தெரியுது. பார்த்தியா நீ அந்த மேட்ச்சு? பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான், நல்லா தலையாடிட்டு இருக்கான், பார்த்தியா நீ? வெரி குட். என்ன பண்ணுறான்? முட்டியில் ரத்தம், ஆனால் அந்த ரத்தத்தோடு கூடவே விளையாடுறான். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கர சோஷியல் மீடியாவில் அது பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை பார்த்து ரத்தம் சிந்த இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், விளையாடி அந்த மாதிரி ஜெயிச்சாங்களா தோத்தாங்களான்னு தெரியாது. ஜெயிச்சாங்களா தோத்துட்டாங்களா எனக்கு தெரியாது, தம்பி சொல்கிறேன், நான் சொல்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் போடுறோம் இந்த பிரசங்கத்தை, எவனா சிஎஸ்கே ரசிகம் பார்த்துட்டு கீழே நம்மளை திட்டுறதுக்கா, எதுக்கு? அதனால் எனக்கு தெரியல ஜெயிச்சாங்களா தோத்தாங்களான்னு. ஆனால் அவன் ரத்தம் சிந்தி அந்த டீமுக்காக ஆடினாப்புல. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏலத்தில் வெளியே விட்டாங்க. என்ன பண்ணாங்க? அதே சிஎஸ்கே டீம் என்ன பண்ணுச்சுன்னா, ஷேன் வாட்சனை வச்சிருந்தாங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது, நான் அவங்கள கேட்குறேன். விட்டாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த டீமுக்காக ரத்தம் சிந்தி விளையாடி, ரத்தம் சிந்தி ஒருத்தன் என்ன பண்ணான்னா, மேட்ச் விளையாடினா, அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கோபம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ நான் அதை யோசிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன். அப்போ அதே கோபம் நமக்கு எங்கே வரணும் அப்படின்னா, அதே பரிதாபம், அதே கோபம், அதே உணர்வு. அதாவது ஒரு டீமுக்காக ரத்தம் சிந்தினாரு, ஆனால் அந்த டீம் அவருக்கு என்ன பண்ணுது? பே பண்ணுது, பணம் கொடுக்குது இல்லையா? ஆனால் நமக்காக ஒரு ரத்தம் சிந்தினாரு. அல்லேலூயா. நமக்காக ஒரு ரத்தம் சிந்தினாரு. நிறைய நேரத்தில் அவரை நம்ம விட்டுடுறோமே. நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு நிறைய நேரத்தில் நம்ம விட்டுடுறோமே.
நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவராக இயேசுவையும் அவருடைய ரத்தத்தையும் நிறைய நேரத்தில் நாம் அதை ரொம்ப அற்பமாய் எண்ணி நாம் விட்டு விடுகிறோமே. அப்ப நாமும் கூட எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்கிறோமே. புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுதா? யாருக்காவது புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தியம் நமக்கு புரிஞ்சதுக்காக இந்த அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தம், இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தை சிம்பாலைஸ் பண்ணுகிற ஒரு காரியம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, the holy communion, பரிசுத்த திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய அப்பம் பிட்குதல். இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் திராட்சை ரசத்தை எடுக்கும் பொழுது இது சாதாரண ஒரு திராட்சை ரசம் மாத்திரம் அல்ல. நம்ம கொண்டு வந்து கலக்கிறது ஒரு கிரேப்பா இருக்கலாம், அந்த கிரேப்புக்குரிய எசன்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரிஜினல் கிரேப்பை சிலர் பிழிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா திருவிருந்தில் பயன்படுத்துவாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் சபையில நாம் இந்த திருவிருந்தில் அந்த திராட்சை ரசத்தை நாம் கையில் ஏந்தும் பொழுது, அல்லது போதகரதை கையில் எடுத்து ஜெபிக்கும் பொழுது, அல்லது சபையில வைத்து நாம் அதை அந்த திருவிருந்துக்காக ஆயத்தப்படுத்தும் பொழுது, அது எதை குறிக்கிறது? இந்த திராட்சை ரசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? திராட்சை ரசத்தை எடுத்து அவர் சொல்றாரு, புது உடன்படிக்கைக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த திருவிருந்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த காலை வேளையில கவனிங்க பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தை, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை சிம்பாலைஸ் பண்ணுகிற, அடையாளப்படுத்துகிற இந்த திருவிருந்துல, அந்த திருவிருந்தை, அந்த ஹோலி கம்யூனியனை பயபக்தியோடு, எல்லாவித மரியாதையோடு, எல்லாவித அன்போடு, எல்லாவித ஒழுக்கத்தோடு, எல்லா விதமான அர்ப்பணிப்போடு நம்ம எடுக்கிறோமா? அதுல வந்து உட்கார்றோமா? அதுதான் கேள்வி. நான் என்ன பிரசங்கம் பண்ண வரேன்? முதலாவது இயேசுவான ஒரு விலையேற பெற்றவர்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் விலையேற பெற்றதா இருக்கிறது. இப்படிப்பட்ட ரத்தத்தை நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்ற அந்த ரத்தத்தை நாம் கனப்படுத்துகிறோமா? நிறைய நேரத்தில் கனவீனப்படுத்திட கூடாது. அதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திருவிருந்தில் வந்து உட்காரும் பொழுது நிறைய பேருக்கு பாருங்க, அந்த திருவிருந்தினுடைய முக்கியத்துவமே தெரியல. ஹோலி கம்யூனியனுடைய முக்கியத்துவமே தெரியல. நான் அதுக்கு தான் பல நாட்களாக நான் சொல்லிட்டு இருக்கேன், திருவிருந்து, நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், அதை அசட்டை பண்ணாதீங்க, அதை அசட்டை செய்யாதீங்க. ஏன்னா இயேசுவினுடைய ரத்தம் விலையேற பெற்றது என்று வேதம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனையோ ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் இந்த சபையில கர்த்தருடைய ரத்தத்தை அசட்டை பண்ணும் வண்ணமாக அவர்கள் கர்த்தருடைய பந்தியில உட்கார்றதே கிடையாது. கர்த்தருடைய பந்தியில உட்கார்றதே கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் நம்முடைய சபையில? வேதனையோடு நான் பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து கர்த்தருடைய சார்பாக தான் நான் பேச முடியும். கர்த்தருடைய சார்பாகவும் நிற்போம், மனிதனுடைய சார்பாகவும் நிற்கிறோம். ரெண்டு பேருக்கும் நடுவில் நாங்கள் பேலன்ஸ் பண்ணாதான் ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சார்பா நான் பேசும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல எத்தனை நபர்கள், ஞானஸ்நானம் எடுத்த நபர்கள் பல தேவையற்ற காரணங்களுக்காக என்ன பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவர்கள் இந்த திருவிருந்தை அசட்டை செய்கின்றனர். கர்த்தருடைய பந்திய, ஆண்டவர் எனக்காக மரித்தார், அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் வந்து அவருக்கு நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக, அவருடைய நாமத்தை கனப்படுத்தும் வண்ணமாக ஒரு திருவிருந்து எடுக்க முடியாதா அவர்களால? என்ன அர்த்தம்? அவர்கள் ஆண்டவருடைய ரத்தத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இது மாத்திரம் கிடையாது. கர்த்தருடைய ரத்தத்தை அசட்டை பண்றது திருவிருந்து மாத்திரமா கிடையாது. அடுத்த குறிப்பு ஒன்று வருது, அதையும் சேர்த்து தான் 3 குறிப்பு தான் நான் சொல்லி முடிக்க போறேன். இது இருக்கு, மொத்தம் ஒரு 12 குறிப்பு இருக்கு. 12 இல்ல இன்னைக்கு 3 தான். அடுத்த வாரத்தில், அதுக்கு அடுத்த வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம்.
ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கவனிங்க, நான் சொல்றேன், இந்த காலை வேளையில திருவிருந்து அசட்டை பண்ணாதீங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா இல்லையா? உயிரோடு இருக்கிறீங்களா இல்லையா? ஜீவனோடு இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேலை, எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு. அம்மா சிரிக்கிறாங்க. இப்போ பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் சில சபைகள் எல்லாம் நான் போகும்பொழுது நம்ம அவர்களை எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுறோம். சில நேரங்களில் சில சபைகளை எல்லாம் பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறோம். ஒரு லூத்தரன் சர்ச்சோ இல்லை சில இவாஞ்சலிக்கல் மிக முக்கியமான சபைகளை எல்லாம் பார்த்து, ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்லாம் பார்க்கும்போது சில நேரங்கள் அவைகள் எல்லாம் பார்த்து பெந்தேகோஸ்தைக்காரர்கள், சுயாதீன ஊழியங்கள் இருக்கிறவங்களும் நிறைய நேரத்தில் அவர்கள் எல்லாம் கிண்டல் செய்வதும், அவர்கள் ஆராதனை முறைமைகளை எல்லாம் பார்த்து சில குறை சொல்வதும் உண்டு. ஆனால் அவங்களுடைய பந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒழுக்கத்தோடு வந்து உட்காருவாங்க. ஒழுக்கத்தோடு உட்காருவாங்க. அங்கே ஹோலி கம்யூனியனில் உட்கார்றவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயர் வந்து, அந்த பிஷப் வந்து நீண்ட அங்கி தரித்து, அவர் தலைக்கு மேலே குல்லாங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு, அவங்க பார்க்குறதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் மாதிரி இருப்பாங்க. சரி, இருந்துக்கிட்டு போட்டோம், அது ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அங்கே நடக்கிற அந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஜனங்க வந்து ஒரு நடுக்கத்தோட, ஒரு பயபக்தியோடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உட்காருவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் நிறைய சுயாதீன சபைகள்லையும் பெந்தேகோஸ்தே சபைகள்லையும் விசுவாசிகளாலையும் சரி போதகர்களாலையும் சரி இந்த திருவிருந்து அசட்டை செய்யப்படுகிறது. தவற எடுத்துக்கூடாது. நீங்கள் என்ன, ஒருவேளை யூடியூப்ல எத்தனை பேர் பார்த்து திட்டுவாங்கன்னு தெரியாது. திட்டுட்டு போட்டோம். நான் கர்த்தருடைய சார்பாக பேசுகிறேன். ஆமென். நிறைய விசுவாசிங்க இந்த திருவிருந்தை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. கர்த்தருடைய ரத்தம் விலையேற பெற்றது, எனக்காக சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ரத்தம், அது எனக்காக சிந்தப்பட்ட விலை மதிப்பில்லாத ரத்தம். அதுக்கு நீங்க வந்து ஒரு வேல்யூவே ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு அமௌண்ட் நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு 2 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமா ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரத்தத்தை நல்லா கவனிங்க. இந்த சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளை, இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. எந்த காரணத்துக்காகவும் கர்த்தருடைய பந்தியை என்ன பண்ணிடாதீங்க. சொல்லுங்க, வாய் திறந்து வர மாட்டேங்குது. ஞானஸ்நானம் எடுத்தவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்தீங்கல்ல, நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பந்தியை என்ன பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க பாவமே பண்ணியிருந்தாலும், ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியங்களே உங்களுடைய வாழ்க்கையில செய்து வேதனையின் உச்சத்துல நீங்க இருந்தாலும், வா கர்த்தருடைய பந்தியில வந்து உட்காரு. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, உன்னுடைய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்ன ஒரு புது மனுஷனா மாத்துங்க, என்ன கழுவுங்க, என்ன உடன்படிக்கைக்கு ஆண்டவரே இன்னும் பாத்திரவானாய், இன்னும் என்னை கிருபை உள்ளவனாய், இன்னும் என்னை தகப்பனே பரிசுத்தவானாய் மாற்றுங்க என்று அர்ப்பணித்து அவருடைய பந்தியில கையை வைங்க. அல்லேலூயா. ரத்தம் கழுவுறதுக்கு தான் ரத்தம். அல்லேலூயா. நீங்க விலகி ஓடுவதற்கு அல்ல. இன்னைக்கு நிறைய சபைகள்ல அதை பார்த்து நம்ம பயந்து ஓடுற அளவுக்கு வச்சுட்டாங்க. கிடையாது. நீங்க ஒருவேளை தவறு செஞ்சிருந்தா கூட தேவ சமூகத்துல வந்து கதறி அழுங்க. இருதயம் உடையணும், மனம் திரும்பி இருதயம் உடைஞ்சி அந்த பந்தியில கையை வைங்க. எல்லா விதமான பயத்தோடு, நடுக்கத்தோடு, மரியாதையோடு கர்த்தருடைய ரத்தத்தை சிம்பாலைஸ் பண்ணுகிற அந்த திராட்சை ரசத்தை வாங்கி என்ன பண்ணுங்க, குடிங்க, அதை பருகுங்க. அல்லேலூயா. அசட்டை பண்ணாதீங்க. பந்தி வந்துருங்க, உட்காருங்க. தேவ பயத்தோடு, தேவ பக்தியோடு, விசுவாசத்தோடு, அன்போடு, நம்பிக்கையோடு, தைரியமாய் என்ன பண்ணுங்கன்னா அவருடைய பந்தியில கை வைங்க. வைக்காதீங்கன்னா சொல்ல மாட்டேன். யாரு வைக்காதீங்க. கர்த்தரை விட்டு விலகி நான் வரமாட்டேன், ஓடிடுவேன், நான் சபைக்கே வரமாட்டேன், கர்த்தரை தேட மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், இந்த மாதிரி ஆள்கள்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா உட்காராதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க இஷ்டத்துக்கு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு ஒரு தேவ பயம், தேவ பக்தி, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது இல்லை, சபைக்கு வர்றது இல்லை, ஆராதனை அட்டன் பண்றது இல்லை, எதுவுமே இல்லாம வந்து உட்கார்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்காக தான் சொல்றது. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரத்தத்தை அசட்டை செய்யாதீங்க. 3வது எபிரேயர் 2வது அதிகாரத்தின் 3வது வசனம்.
4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். கவனிங்க, வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. பக்தன் எழுதுகிறாரு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு அப்படின்னா பெரிய சோபா, பெரிய டிவி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சைஸை வச்சு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல பெரிய என்று சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் ஒன்லி சைஸ். அது சைஸை பத்தி மட்டும் சொன்ன ஒரு காரியம் கிடையாது, அதனுடைய மதிப்பையும் குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ரட்சிப்பு. அது விலையேற பெற்றது, வெரி காஸ்ட்லி. எது காஸ்ட்லி? நமக்குள்ள நாம் அடைந்திருக்கிற ரட்சிப்பு. அல்லேலூயா. எதுங்க விலையேற பெற்றது? சொல்லுங்க. ரட்சிப்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பு விலையேற பெற்றது. இது வெறும் குவான்டிட்டியை மாத்திரம் கிடையாது, குவாலிட்டியை எம்பசைஸ் பண்ற ஒரு வசனம். ரட்சிப்பு அது விலை மதிப்பில்லாதது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு ஒரு விலை பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது? ஏன் இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது? ஏன் இந்த ரட்சிப்பு பெரியது? ஏன்னா இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்த தேவன் பெரியவராயிருக்கிறார். இந்த ரட்சிப்பினுடைய வல்லமை ஒன்று இருக்கு. இந்த ரட்சிப்பினுடைய வல்லமை அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ரட்சிப்பு ஏன் விலையேறப்பட்டதுன்னா, இந்த ரட்சிப்பு நம்மை பாவத்திலிருந்து, எல்லாம் சொல்லுங்க, பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை மீட்டு இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு நம்ம பாவத்துக்கு அடிமை கிடையாது, நரகத்துக்கு பாத்திரவான்கள் கிடையாது, நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இது புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கிற உபதேசம். This is the doctrine of New Testament, doctrine of salvation. எந்த மனிதனுக்குள்ள ரட்சிப்பு இருக்கோ எழுதி வச்சுக்கோங்க, உங்களை பாவம் அடிமைப்படுத்த முடியாது. நாம் பாவத்துக்கு அடிமையாக முடியாது. ஏன்னா ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கு. இந்த ரட்சிப்பு நான் என்ன பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டே கொண்டிருக்கிறோம் பாவத்திலிருந்து. அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கிறபடினால நான் நரகத்திற்கு பாத்திரவான் அல்ல. மூன்றாவது, ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கிறதுனால நான் நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆக்கினை தீர்ப்புக்கு நான் ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவான் அல்ல. கண்டம்னேஷன், நாட் ஜட்ஜ்மெண்ட். மன்னிக்கணும், அந்த வார்த்தையை மொத்தம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவான் அல்ல அல்ல. இப்போ இந்த ரட்சிப்பு இல்லை, ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு இல்லை. இது மூணுமே அவனுக்குள்ள இருக்கும். பாவத்துக்கு அடிமையா இருப்பான், நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான், நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் உரியவனாய் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? யாருக்குள்ள ரட்சிப்பு இல்லையோ அவர்கள் பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறாங்க. மூன்றாவது, நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். அப்போ ஏன் இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றதுன்னா, இந்த ரட்சிப்பு என்ன, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்ன பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து மீட்டு விடுதலையை கொடுத்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில இந்த மருந்தெல்லாம் இருக்கு, ஹிட் அடிக்கிறதுலாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அது எதுக்கு அடிக்கிறேன்? கரப்பாம்பூச்சிக்கு. சில மருந்துகள் அந்த மாதிரி இருக்கு போல. அதை அடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, இதை அடிச்சிங்கன்னா பல்லி வராது, கரப்பாம்பூச்சி வராது, தவக்கலை வராது, இந்த மாதிரி தேவையில்லாத ஈ இதெல்லாம் என்ன பண்ணாதுன்னா ஈவன் கொசு கூட வராது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு கேள்வி, சரி அடிச்சு சரி அதெல்லாம் வராது, மனுஷனுக்கு மூச்சாவது வருமா? உயிரோடு இருப்பாங்களா மனுஷங்க? இது எல்லாமே சாவுதுன்னா மனுஷங்க எப்படி அப்படின்ற மாதிரி.
அந்த மாதிரி தான் ரட்சிப்பு நமக்குள்ள இருந்ததுன்னா இதெல்லாம் இல்லை, பாவத்துக்கு அடிமை இல்லை, நரகத்துக்கு பாத்திரவான் அல்ல, நியாய அதாவது ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவான் அல்ல. ஆனால் ரட்சிப்பு இல்லைன்னா இது எல்லாமே உள்ள வந்தது. ஏன் இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றதுன்னா இதுதான் காரணம். இந்த ரட்சிப்பு நம்மை பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்ன பண்ணிருக்குன்னா நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு, விடுதலை ஆக்கியிருக்கு. ஏன் ரட்சிப்பு விலை உயர்ந்தது? ஏனென்றால் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படியாக வந்தவர் விலை உயர்ந்தவர், அவர் சிந்தின ரத்தமும் விலை உயர்ந்தது. அல்லேலூயா. ஏன் ரட்சிப்பு விலை உயர்ந்தது? ஏன்னா உனக்காகவும் எனக்காகவும் இந்த ரட்சிப்பை கொடுக்க, இந்த ரட்சிப்பை சுதந்தரிக்க நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், விலை கிரயம், விலை உயர்ந்ததுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியம் சொல்லிட்டே போலாம், இந்த 3 காரியம் மாத்திரம் போதும். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில ரட்சிப்பு விலையேற பெற்றது. இப்ப என்ன சொல்ல வராரு இந்த இடத்துல? என்னதான் விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன சொல்ல வராரு? எபிரேய நிருபத்தின் ஆக்கியோன், பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கரெக்டா? யார் மூலமா கொடுக்கப்பட்டது? இருக்கீங்களா? இப்போ என்ன சொல்ல வராருன்னா, முதல் வசனம் வாசிக்கலாமா? ரெண்டாவது வசனம் முதல் வசனத்துல இருந்தே வாசிக்கலாம், அப்பதான் புரியும் என்ன கான்டெக்ட்ல பேச வராங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. இது வரைக்கும் போதும். என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவ தூதர்கள் மூலமாக தான் பிரமாணங்களை தேவன் என்ன பண்ணாருன்னா மோசேக்கு கொடுத்தாரு. சரிங்களா? இந்த பிரமாணங்களை எல்லாம் கேட்டுக்கிட்ட இந்த ஜனங்க, வசனத்தை எல்லாம் கேட்ட ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாய் கீழ்ப்படியாம போனதுனால தேவன் அவர்கள் மீது என்ன பண்ணாரா? நீதியான தண்டனை வர வைத்தார். நியாயமா தேவன் அவர்களை தண்டித்தார். ஏன்னா நான் உங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தோம், நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த பிரமாணங்களை மீறி நடந்தீங்க, ஆகவே நான் உங்களை என்ன பண்ணுவேன்னா தண்டிப்பேன் என்று வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை தண்டித்தார், சிட்சித்தார். வனாந்திரத்தில் சிட்சித்தார். அவர்கள் போய் கானான்ல குடியேறினவன சிட்சித்தாரு. அவங்க தேவனுக்கு விரோதமாய் பிரமாணங்களை மீறும் பொழுதெல்லாம் தேவன் அவரை தண்டித்து கொண்டே இருந்தார். சரியா? இப்போ மோசையின் மூலமா கொடுத்த நியாய பிரமாணத்தை மீறினவனுக்கு தண்டனை வந்தது, அது நடந்தது, உண்மையாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3வது வசனத்துக்கு வாங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? என்ன சொல்ல வராரு? புரியுதா? கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் தேவ தூதர்கள் மூலமாக மோசேக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மீறி நடந்த போது அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா தண்டனையை கொண்டு வந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் கவனிங்க, முக்கியமான விஷயம், புதிய ஏற்பாட்டில் தேவனால் அறிவிக்கப்பட்டு அதை கேட்ட அப்போஸ்தலர்கள், முதல்ல இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இல்லையா? தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்து அவர்கள் மூலமாக தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடையாளங்கள், அற்புதங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை எல்லாம் கொடுத்து, ஜெபிக்கும் போது பேய் ஓடிச்சு, ஜெபிக்கும் போது வியாதி சுகமாகுச்சு, ஜெபிக்கும் போது தேவன் விடுதலையை கட்டளையிட்டார். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமாக தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வந்தார். இவைகள் எல்லாம் எதுக்கு உறுதியா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்கள் சொல்லுகிற இயேசு அவருடைய சுவிசேஷம் உண்மை என்பதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களும் அது அடையாளமா இருந்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சுவிசேஷத்தை எப்படி ப்ரூவ் பண்றாரு? ஆண்டவர் சுவிசேஷத்தை புதிய ஏற்பாட்டில் ப்ரூவ் பண்ணார். எப்படி ப்ரூவ் பண்ணார்னா அற்புதங்கள் மூலமாக. அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அது எதை காட்டுது? நாங்கள் சொல்ற செய்தி உண்மையான செய்தி. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் செய்த அடையாளங்கள், அப்போஸ்தலர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்,
இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் இன்னைக்கு கூட சபையில தேவன் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை கொடுத்து அவர் மகிமையான காரியங்களை சபையில, இவைகளெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ரட்சிப்புக்கு இவைகள் எல்லாம் அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சார்ல, அற்புதம் செஞ்சிருக்காரா? சொல்லுங்க. நன்மையை பெற்றுட்டவங்க யாருமே இல்லையா இங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நன்மைகளை செஞ்சார்ல, அற்புதங்களை செஞ்சார்ல. அந்த நன்மைகளும் அற்புதங்களும் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு உண்மை என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மோசேயினுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம போனவனுக்கு தண்டனை, அங்கேயாவது பரவாயில்ல. தேவதூதன் சொன்னா தேவன் தேவதூதனுக்கு கொடுத்தாரு, தேவதூதன் மோசேக்கு கொடுத்தாரு, மோசே ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா இங்க தேவதூதனும் வரல, மோசேயும் கிடையாது. நேரா தேவனே இறங்கி வந்தாரு. நேரடியாய் தேவனே இறங்கி வந்து மனித அவதாரம் எடுத்து இயேசுவானவர் நமக்காக அவர் மனிதனாய் பிறந்து சுவிசேஷத்தை அவரே நமக்கு கொடுத்து ரட்சிப்பை நமக்குள்ள வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை நம்ம அசட்டை செய்வோமானால் நம்ம தண்டனைக்கு தப்பிப்பது எப்படி? புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அப்போ the salvation that we have in Christ is so precious and valuable, we cannot fix a price for it. தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அதை நிர்ணயிக்க முடியாது. இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் இந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? உதாசீனப்படுத்த. நமக்குள்ள இருக்கிற இந்த ரட்சிப்பை இக்னோர் பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பரான அட்டென்ஷன் கொடுக்கணும். ஆமென். உள்ள இருதயத்தில் ஸ்டென்ட் வைப்பாங்க. ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததுன்னா கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செக் பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது பிளாக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சிவியராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. 100% கழட்டி தான் பண்ணணும் அப்படின்னா, அறுக்கணும், கத்தி தான் தேவைப்படுது இதுக்கு. இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாத்திரையில் பண்ணலாம். அதுக்கும் நடுத்தர விதத்தில் ஸ்டென்ட்டு வைப்பாங்க. இந்த சைக்கிளுக்கெலாம் ஒரு வால் டியூப் வைப்பாங்க. அப்போல்லாம் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி அதை உள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப பாருங்கள். இப்போ இந்த ஸ்டென்ட்டு வச்சவங்கெல்லாம் எப்படி இருக்கணுமா, உள்ள ஸ்டென்ட் இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திரும்ப போய் என்ன பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஸ்டென்ட் வச்சுருப்பாங்க, மிச்சம் இருக்கிற 2 பிளாக்கில் மாத்திரை கொடுத்து பண்ணிக்கலாம். அதான் நமக்கு ஸ்டென்ட் வச்சுட்டாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா தின்னுட்டு இஷ்டம் போல் வாழலான்னு வந்தால் திடீர்னு இன்னொரு ஹார்ட் அட்டாக் வரும். ஸ்டென்ட் வச்சு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, உள்ளே வச்சிட்ட பிறகு அதுக்கு ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நடத்த வேண்டிய நடத்தல நடத்தணும். சாப்பிட வேண்டிய உணவுகளை தான் சாப்பிடணும். தவிர்க்க வேண்டிய உணவுகளை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். செய்யக்கூடாதெல்லாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டியவைகள் எல்லாம் செய்யணும். இதுக்கு ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்கலன்னா அது என்ன பண்ணணும்னா வேலையை காட்டிடும். கரெக்டா? அதுக்கு ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்கலன்னா அது வேலையை, சிலருக்கெல்லாம் பேஸ் மேக்கர் வைப்பாங்க இருதயத்தில், அதுக்கும் ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்கணும். குறிப்பிட்ட வேலிடிட்டி கொடுத்து வைப்பாங்க இல்லையா? அப்போ கவனிங்க, அதே போல தான் ரட்சிப்பு நமக்குள்ள. இதுக்கு சரியான கவனம் செலுத்தணும். ஆமென். சரியான நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்புக்கு என்ன கவனம் செலுத்தணும்? சரியா வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஒருவேளை இருதயத்தில் ஏதாவது
பாவங்கள் துர்குணங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் அவைகள் எல்லாம் அப்பப்போவே தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவனம் செலுத்தி அதை ஞானமாய் கையாள வேண்டும். இன்னைக்கு ஒரு உபதேசம் வந்துருச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டு ரட்சிப்பு உங்களுக்குள்ள வந்துட்டாவே போதும், நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டாவே போதும், நேரடியா பரலோகம் வந்துருவீங்க. அங்க போனாதான் தெரியும். நிறைய பேர் நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்க நம்மளே பார்ப்போம், என்னடா இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவங்க தானே, இன்னும் பரலோகத்துக்கு வரலையே, எல்லாம் அங்கேயே நிற்கிறாங்களே, கோர்ட்டுக்கு வெளியவே நிற்கிறாங்களே. சிஸ்டர் வாங்க உள்ள, நீங்களாம் கிறிஸ்டின் தானே. அங்கே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சிஸ்டர் உள்ள விட மாட்டாங்க சிஸ்டர், இங்கே பாருங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டு தேவதூதர்கள் நிற்கிறாங்க, இவங்க உள்ள விட மாட்டாங்க. அங்கே போய் பேச முடியாது. பிரதர் இவங்க அந்த சர்ச்சுக்கு போனவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், கொஞ்சம் உள்ள விடுங்க. அவர் சொல்லுவார், பாஸ் இருக்கா? இல்லைங்க பாஸு. என்ன பாஸு? ரட்சிப்புன்ற பாஸ் இருக்கணும். இல்லை, அந்த சிஸ்டர் கிட்ட இல்லை. சர்ச்சுக்கெல்லாம் போனாங்களே, அவங்க கிறிஸ்டின் தானே, சர்ச்சுக்கு போனாங்க கிறிஸ்டின் தான், ஆனால் ரட்சிப்பை தொலைச்சிட்டாங்களே. ஆண்டவர் கொடுத்த அந்த பாஸை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சரியாக கையாளல. அது கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுத்து என்ன பண்ணலன்னா வைக்கல, ரட்சிப்பை தொலைச்சிட்டாங்க. அவங்க வர முடியாது, வெளியே தான் நிற்கணும், போ அப்படியே போயிடுங்க, உங்களுக்கு அங்கே இருக்கு பாரு அனுப்புவாங்க. இந்த காலை வேளையில் தேவநாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த என்ன காரியத்தை பேசுறது அப்படின்னு சொல்லி நான் சிந்தித்து யோசித்து கொண்டிருந்த பொழுது, நான் என்னுடைய மனுஷன் தானே, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கிவ் அ சிரப். ஆக்சுவலாக சொல்லணும்னா, நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால நான் சிரப் கொடுக்கணும் தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஜனங்கள் வந்து உட்காரும் பொழுது அவங்களுக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள் சிறப்பு கொடுத்து நல்லா தித்திப்பாக இருந்து அவங்க வெளியே போகும் பொழுது அப்படி போகணும் அப்படி தான் நினைப்பேன். ஆனால் சில நேரத்தில் தேவாவியானவர் விடவே மாட்டார் பாருங்க. என்ன வசனங்கள் நான் எடுத்து வச்சு எல்லாத்தையும் போட்டு செட்டப் பண்ணி என் ஞானத்தை எல்லாம் நான் படித்த ஹோமிலிட்டிக்ஸ், நான் படித்த ஹெர்மெனட்டிக்ஸ், நான் படித்த எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து எல்லாம் மேட்ச் பண்ணணும், வரவே வராது. அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஃபெயிலியர். நீ என்னதான் போய் அங்கே நின்று மாம்சம் தான் வெளிப்படும். ஆண்டவர் நீங்கள் வார்த்தை கொடுங்க, நான் என்ன பேசணும், உட்காந்து ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார் ஃப்ளோவில். அப்படி கொடுக்குற வசனங்கள் தான் இவைகள் எல்லாம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பேச வைக்கிறாரு, நான் பேசுகிறேன். தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை வேல்யூ பண்ணுங்க. அவர் விலையேற பெற்றவர். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது, அசட்டை பண்ணிடாதீங்க. மூன்றாவது, அவருடைய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நம்ம அசட்டை பண்ணாலும் அவருடைய ரத்தத்தை அசட்டை பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா ரட்சிப்பு அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ரட்சிப்பை அசட்டை பண்ணுவானே ஆனால் அவன் இயேசுனுடைய ரத்தத்தை அசட்டை பண்ணுகிறான். ஏன்னா அந்த ரட்சிப்பு இயேசுனுடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு 3 காரியம் பார்த்தேன். எல்லாம் சொல்லுங்க. முதலாவது, யார் விலையேற பெற்றவர்? இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவர். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் விலையேற பெற்றது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஏன் இவைகள் விலையேற பெற்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட விலையேற பெற்ற பொக்கிஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, இவைகளை அசட்டை பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நீங்கள் வாழும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதையோடு இந்த பூமியில் வாழ தேவன் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்ற காரியங்கள் எல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. பிரதர் எனக்கு ஒரே கால்வலி பிரதர், ஒரே முட்டி வலி பிரதர், முதுகுவலி பிரதர், குடும்பத்தில் ஒரே பிரச்சனை பிரதர். டெய்லி மழை இருக்காதுங்க, டெய்லி மழை இருக்காது, வெயில் வந்து தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. டெய்லி நீங்கள் அழுதுனே இருக்க போகிறது கிடையாது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறாரு. அதெல்லாம் வந்து இந்த உலக காரியங்கள்லாம், பிரதர் ஒரே தலைவலி பிரதர், ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு தான் ஏதாவது வந்தேன் வார்த்தை கொடுப்பீங்கன்னு பார்த்தா தலைவலிக்கு வார்த்தையை கொடுக்குறதா? அதை விட மேலான வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அற்பமான யாருக்கு இல்லை, எங்களுக்கும் பலவீனம் இருக்குது, எங்களுக்கும் தேவை இருக்குது, பணம் எல்லாருக்குமே. நீங்கள் பெரிய ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட போய் கேட்டு பாருங்க, எங்களுக்கு பண தேவை இருக்குன்னுவாங்க. ஏன்னா அவங்களுடைய லெவலுக்கு அவங்களுக்கு பண தேவை, அவங்களுடைய லெவலுக்கு அவங்களுக்கு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாம் கடந்து போகிற காரியங்கள். ஆண்டவர் இவைகள் எல்லாம் வந்து சாதாரணமாக நடத்திடுவார், அற்புதமாக நடத்திடுவார். அவைகள் எல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. எங்களுடைய வீட்டில் பிள்ளைங்களால பிரச்சனை, பெற்றோரால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, சொந்த பந்தங்களால பிரச்சனை, வருமானத்தில் எல்லாத்தையுமே கர்த்தர் சரி செய்வார். அல்லேலூயா. எல்லாத்தையுமே கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்வார். நான் மேலானவைகளை நாடுகிறேன்.
ஆமென். ஜெபிப்போம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே நீர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவராக இருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தையை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டுவிடாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் இருக்க, இந்த வார்த்தைகளை நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து ஆஸ்வதிங்க. நீர் விலையேற பெற்றவர். உம்முடைய ரத்தம் விலையேற பெற்றது. ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது. இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஜாக்கிரதையாய் கையாள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?